Hello everyone. இந்த வீடியோல MS Wordல ஜெனரலா யூஸ் பண்ற ஷார்ட்கட்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் அத பத்தி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல MS Wordல ஜெனரலா யூஸ் பண்ற ஷார்ட்கட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் அதோட யூசஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் சின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டைப் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட் தான் எடுத்துப்போம். நான் இது ஒரு வேற இடத்துல இருந்து ஒரு கூகுள்ல இருந்து எடுத்து சும்மா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கண்ட்ரோல் சினா இப்போ இது நமக்கு வேணும்னா இதை செலக்ட் பண்ணி இப்போ காப்பி கொடுக்கறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் சி கொடுத்தோம்னா காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்றது வேற ஒன்றும் இல்லை, இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்றதுக்காக தான் நம்ம காப்பி பண்ணுவோம். இதை காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தோம்னா காப்பி ஆயிரும். இப்போ இந்த இடத்துல அதை நம்ம காப்பி பண்ணது வேணும்னா கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆயிரும். கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட் பண்றதுக்காக, கண்ட்ரோல் எக்ஸ் வந்து கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் வந்து கட் பண்றதுக்காக. இப்போ இதை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் கொடுக்குறேன். இப்போ நான் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தேன்னா அந்த இடத்துல இருந்து அது கட் ஆயிரும். கட் ஆயிட்டு நமக்கு வேற ஒரு இடத்துல எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கண்ட்ரோல் பிளஸ் வி கொடுத்தோம்னா அந்த இடத்துல அது பேஸ்ட் ஆயிரும். கண்ட்ரோல் எக்ஸ் கட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் சி வந்து ஜஸ்ட் காப்பி பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் வி வந்து நம்ம கட் பண்ண இல்ல காப்பி பண்ண ரெண்டு டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்டையுமே பேஸ்ட் பண்றதுக்காக கண்ட்ரோல் வி யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஏ நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஏ வந்து ஓவராலா நம்ம வச்சுக்கிற டாக்குமெண்ட், நம்ம ஓப்பன்ல வச்சுக்கிற டாக்குமெண்ட் வந்து ஓவராலா செலக்ட் பண்றதுக்காக தான் கண்ட்ரோல் ஏ யூஸ் பண்ணுவோம். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். இந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ எல்லாமே செலக்ட் ஆயிரும். அதுக்கு தான் கண்ட்ரோல் ஏ யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் பி எதுக்கு யூஸ் பண்ணோம்னா இப்போ நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அதை கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னா அது வந்து போல்டா மாறிடும். போல்டுனா வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் திக்கா டார்க்கா மாறிடும். அவ்வளவுதான் போல்டுங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. கண்ட்ரோல் பி அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கண்ட்ரோல் பி எதுக்கு யூஸ் பண்ணோம்னா இப்போ நம்ம பிரிண்ட் கொடுக்க போறோம்னா அதுக்கு யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், பிரிண்டரோட எல்லா டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது வந்து நம்ம சிஸ்டத்துல இல்லை லேப்டாப்ல என்ன பிரிண்டர் கனெக்ட் பண்ணிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒவ்வொரு பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது வந்து இதுல தான் நம்ம பிரிண்ட் கொடுக்குற ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். கரண்ட் பேஜ் வேணும்னா கரண்ட் பேஜ் மட்டும் கொடுத்துப்போம். என்ன பேஜ்ல கர்சர் இருக்கோ அது மட்டும் பிரிண்ட் ஆகிக்கும். இந்த பேஜஸ்ல எத்தனை பேஜ் வேணுமோ அதுவும் கரெக்டாக கொடுத்துக்கலாம். 1 to 5 1 to 10 அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அது மட்டும் பிரிண்ட்ல வரும். கண்ட்ரோல் பி வந்து பிரிண்டரோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிறது தான் கண்ட்ரோல் பிளஸ் பி. இந்த கண்ட்ரோல் பிளஸ் எஃப் எதுக்குன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். கண்ட்ரோல் பிளஸ் எஃப் கொடுத்தோம்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். இது எதுக்குன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ இந்த நம்ம வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ல ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணோம்னா இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைண்ட் வாட்டன் இருக்குல்ல, இதில் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட்ல உள்ள ஒரு டெக்ஸ்ட் வேர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு அதை ரீப்ளேஸ் வித் அப்படிங்கிறதுல வேற ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த டாக்குமெண்ட்ல எங்கெல்லாம் வேர்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கோ அது எல்லாமே ரைட் அப்படின்னு ரீப்ளேஸ் ஆயிரும், மாறிடும். வேர்டுன்ற இருக்கிற இடத்துல ஃபுல்லாக ரைட்டுன்னு மாறிடும். இன்கேஸ் நீங்க ஏதாவது தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வர வேண்டிய வேர்டை நீங்க வேற இடத்துல மாத்தி டைப் பண்ணிருக்கீங்க ஒரு வேர்டை அப்படின்னா இந்த இடத்துல ஃபைண்ட் வாட்ல அந்த நீங்க தப்பா டைப் பண்ணதை கொடுத்துட்டு ரீப்ளேஸ் வித் அப்படிங்கிற இடத்துல நீங்க கரெக்டான அந்த உள்ள அந்த வேர்டை கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆலும் கொடுத்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கும். அதுக்கு தான் அந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ங்கிறது. அதுக்கு வந்து கண்ட்ரோல் பிளஸ் எஃப் அந்த ஷார்ட்கட்க்கு யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் பிளஸ் எஃப் அப்படி இல்லைன்னா சிம்பிளா உள்ள F5 ஃபங்க்ஷன் கீழே உள்ள F5 ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணாலுமே இந்த டயலாக் பாக்ஸ் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நான் F5 கொடுத்துருக்கேன். F5 கொடுத்தாலுமே அதே டயலாக் பாக்ஸ் தான் ஓப்பன் ஆகும். ரெண்டுத்துக்கும் சேம் தான். கண்ட்ரோல் பிளஸ் எஃப்பும் F5ம் சேம் தான். அப்புறம் கண்ட்ரோல் பிளஸ் யூ வந்து அண்டர்லைன் பண்றதுக்காக இப்போ நான் சும்மா இந்த பீப்புள் ஒன்று இருக்குது செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ அப்படின்னு கொடுத்தோம்னா அது அண்டர்லைன் ஆயிரும். அதுக்காக தான் அந்த கண்ட்ரோல் பிளஸ் யூங்கிறது ஷார்ட்கட்டு. திருப்பி கண்ட்ரோல் பிளஸ் யூ திருப்பி கொடுத்தோம்னா அண்டர்லைன் பண்ணிருக்கிறது அப்படி கேன்சல் ஆயிரும். கண்ட்ரோல் யூ அதுக்கு தான். இப்போ கண்ட்ரோல் இசட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது கண்ட்ரோல் இசட்டுங்கிறது வந்து அண்டோ பண்றதுக்கு. அண்டோனா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க லாஸ்டா ஒரு ஆக்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா அதை வந்து கேன்சல் பண்றதுக்காக தான் அந்த கண்ட்ரோல் இசட்டுங்கிறது. இப்போ நீடுன்னு இருக்கு, இதை நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க. இப்போ திருப்பி அந்த நீடுங்கிறது வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த நீடுங்கிறது வந்துடும். டெலிட் பண்ணிட்டா மட்டும் இல்லை, இப்போ நீங்க இதோட ஃபாண்ட் சைஸ் போட்டுறீங்க, இல்லை இதுக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொண்டு வரீங்க, கலர் பண்றீங்க, என்ன பண்ணாலுமே சரி, என்ன பண்ணாலும் அது அப்படியே முன்னாடி உள்ள நிலைமைக்கே எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா அதே இதுக்கு வந்துடும். அதுக்கு தான் கண்ட்ரோல் இசட் கொடுப்போம். கண்ட்ரோல் இசட் ரொம்ப முக்கியமானது, அதை அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் வேர்ல.
கண்ட்ரோல் ஒய்ங்கிறது ரீடுன்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் இசட் வந்து அண்டுங்கிறது, கண்ட்ரோல் ஒய் வந்து ரீடு பண்றதுக்காக. ரீடுனா ஒன்றும் இல்லை, இப்போ சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வேர்டு அப்படின்னு டைப் பண்றேன். இது வந்து நார்மல் டெக்ஸ்ட்ல டைப் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் வந்து 11ல இருக்கு, அந்த சைஸ்ல தான் டைப் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸை ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்ச் பண்றேன்னா ஃபாண்ட் சைஸை கூட்டுறேன், 16 கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்குறேன், ரெட் கலர் கொடுத்துட்றேன். இப்போ 2 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் கூட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்தேன்னா முன்னாடி உள்ள நிலைமைக்கு போயிடும். அதாவது கலர் இல்லாமல் இருக்கும், ஆனால் அந்த ஃபாண்ட் சைஸ் 16ல தான் இருக்கும். திருப்பி ஒரு கண்ட்ரோல் இசட் கொடுத்தேன்னா நார்மலாக உள்ள 11 சைஸ்ல உள்ள ஃபாண்ட் சைஸ்க்கே போயிடும். இது வந்து கண்ட்ரோல் இசட்டோட ஃபங்க்ஷன், அதாவது ப்ரீவியஸோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம என்ன இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அந்த ஒர்க்குக்கு போயிட்டே இருக்கும். அதான் கண்ட்ரோல் இசட்டோட வேலை. இப்போ கண்ட்ரோல் ஒய் எது கொடுக்குறோம்னா, அதாவது இதுக்கு ப்ரீவியஸ் பண்ணது வந்து கண்ட்ரோல் இசட், இதுக்கு அப்புறத்து உள்ளது பண்றது வந்து கண்ட்ரோல் ஒய்யோட வேலை. கண்ட்ரோல் வேணா இப்போ ப்ரெஸ் பண்ற பாருங்க, கண்ட்ரோல் ஒய் கொடுத்தோம்னா அந்த 16க்கு போயிடுச்சா, ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு தடவை கண்ட்ரோல் ஒய் கொடுத்தோம்னா அந்த ரெட் கலருக்கு வந்துடும். நெக்ஸ்ட் உள்ள வேலையை பண்றது தான் இந்த கண்ட்ரோல் ஒய் யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் இசட் வந்து ப்ரீவியஸ் ஒர்க்குக்கு, கண்ட்ரோல் ஒய் வந்து நெக்ஸ்ட் உள்ள ஒர்க்குக்கு. ரெண்டுத்துக்கும் அவ்வளோதான், ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும் கண்ட்ரோல் இசட்டுக்கும் கண்ட்ரோல் ஒய்க்கும். அவ்வளோதான், ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. அப்புறம் வந்து கண்ட்ரோல் எல், கண்ட்ரோல் பிளஸ் ஆர், கண்ட்ரோல் பிளஸ் இ. இது எதுக்குன்னா, இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்கிறோம்னா, இதை செலக்ட் பண்ணிருக்கிறோம்னா, ஒரு லைனை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எல் அப்படின்னு கொடுத்தோம்னா, இது ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் தான் இருக்கு, இது வேணா அதை விட்டுருலாம். இந்த வேர்டுன்னு டைப் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்கு. லெஃப்ட் சைடில் இருக்கிறத கண்ட்ரோல் பிளஸ் இ கொடுத்தோம்னா சென்டருக்கு வந்துடும். அதான் இந்த கண்ட்ரோல் இ. கண்ட்ரோல் இ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிற டெக்ஸ்ட் வந்து சென்டர் பொசிஷனுக்கு அலைன் பண்றது தான் கண்ட்ரோல் பிளஸ் இயோட வேலை. அதே இது கண்ட்ரோல் பிளஸ் எல் கொடுத்தோம்னா லெஃப்ட் சைடுக்கு அலைன் ஆயிரும். கண்ட்ரோல் பிளஸ் ஆர் கொடுத்தோம்னா ரைட் சைடுக்கு அலைன்மெண்ட் ஆயிரும். இவ்வளவுதான். நமக்கு எந்த பக்கம் ஒரு வேர்டை இன்னொரு பக்கத்துக்கு சேஞ்ச் பண்ணோம்னா, இப்போ லெஃப்ட் சைடுக்கோ இல்லை ரைட் சைடுக்கோ இல்லை சென்டர் பக்கமோ சேஞ்ச் பண்ணோம்னா அப்போ வந்து இந்த கண்ட்ரோல் எல், கண்ட்ரோல் ஆர், கண்ட்ரோல் இ அதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஆரோ எதுக்குன்னா, லெஃப்ட் ஆரோ வந்து இப்போ நம்ம ஆரோ மார்க் இந்த இடத்துல இருக்கு. இப்போ நமக்கு இந்த ஆரோ மார்க் வந்து நெக்ஸ்ட் இந்த பக்கம் போனோம்னா நம்ம ரைட் ஆரோவை மட்டும் ப்ரெஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு லெட்டரா தான் மூவ் ஆகும். ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணோம்னா அதுக்கு நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் ஆரோவை மூவ் பண்ணோம்னா ஒவ்வொரு வேர்டா இந்த கர்சர் வந்து மூவ் ஆகும். அதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஆரோ. லெஃப்ட் ஆரோவும் அதே மாதிரி தான், லெஃப்ட் ஆரோ கொடுத்தோம்னா ஒவ்வொரு வேர்டா மூவ் ஆகும். இப்போ நம்ம இதில் எடிட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த இடத்துல உள்ள இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குல்ல, இதில் நம்ம ஒன்று எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கர்சர் இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துக்கு கர்சர் ஆகாம கொண்டு வரணும்னா மவுஸ் கொண்டு வந்துடலாம், அது வேற விஷயம். இப்போ கீபோர்டுலேயே கொண்டு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஆரோ கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டா மூவ் ஆயிரும். இந்த இடத்துல நீங்க எதுவும் எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வேர்டா மூவ் பண்றதுக்காக தான் அந்த கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஆரோ, கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஆரோ அப்படிங்கிறது. அடுத்து இது கண்ட்ரோல் பிளஸ் டெலிட். கண்ட்ரோல் பிளஸ் டெலிட்னு வரும்ல, இப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சிருக்கிறோம் பீப்புளுக்கு முன்னாடி. இந்த டெலிட் வந்து கண்ட்ரோல் பிளஸ் டெலிட் கொடுத்தோம்னா அந்த பீப்புள் டெலிட் ஆயிரும். நம்ம ஆரம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கோ பீப்புள் இருக்கா, ஆரம்பர்ல ரைட் சைடு, ஆரம்பருக்கு ரைட் சைடு பீப்புள் இருக்கு, அது டெலிட் ஆயிரும். கண்ட்ரோல் பிளஸ் டெலிட் கொடுத்தோம்னா அது டெலிட் ஆயிரும். இப்போ நம்ம கண்ட்ரோல் இசட் கொடுத்தோம்னா டிஃபால்ட்டா என்ன இருந்துச்சோ அது வந்துடும். இப்போ கண்ட்ரோல் பிளஸ் பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா இந்த ஆரம்பருக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு, பேஷனேட் இருக்கா, அந்த பேஷனேட் வந்து டெலிட் ஆயிரும். அது வந்து கண்ட்ரோல் பிளஸ் பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அது டெலிட் ஆயிரும். இப்போ வெறும் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டரா டெலிட் ஆகும். பி, டி அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரா டெலிட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஒன்று ஒன்றா டெலிட் ஆகும். மொத்தமாக அந்த வேர்டை டெலிட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா மொத்தமாக டெலிட் ஆயிரும். அதே மாதிரி கண்ட்ரோல் பிளஸ் டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த கர்சரோட ரைட் சைடில் என்ன இருக்கோ அந்த வேர்டு டோட்டலாக டபுள் டெலிட் ஆயிரும். அதுக்கு தான் கண்ட்ரோல் பிளஸ் டெலிட், கண்ட்ரோல் பிளஸ் பேக் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ். அது எதுக்குன்னா, இந்த வேர்டு நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம என்னென்ன மாற்றி வச்சிருக்கோம், அதோட ஃபாண்ட் சைஸை கூட்டியிருக்கோம், அதுக்கப்புறம் கலர் கொடுத்துருக்கோம். இது வந்து அப்படியே நமக்கு டிஃபால்ட்டா என்ன வேர்டில் என்ன எப்படி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த இதுக்கு என்ன ஒரு சேஞ்ச் பண்ணாம எப்படி வேணுமோ அது கொடுக்கறதுக்காக தான் கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ். இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலையும் பிளஸ் ஸ்பேஸ், அந்த பெரிய கீ இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய கீ தான் ஸ்பேஸ், அதை கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா உள்ளது வந்துடும். வேர்டில் டிஃபால்ட்டா உள்ளது இதான். ஃபாண்டோட ஸ்டைல் வந்து கேலிபிரி பாடின்னு மேல இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஃபாண்டோட டிஃபால்ட்டா எப்பவுமே இருக்கும், கேலிபிரி பாடி. இதான் டிஃபால்ட் ஸ்டைல், ஃபாண்ட் ஸ்டைல். அப்புறம் டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து 11ல தான் எப்பவுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே ஃபாண்ட் சைஸ் எப்பவுமே 11ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேணும் நம்ம கூட்டிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த நீடுங்கிறதே ஃபாண்ட் சைஸ் கூட இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அந்த 11 வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த 11க்கு ஃபாண்ட் சைஸ் கொண்டு வந்துடும். அதாவது எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் டிஃபால்ட்டா உள்ள ஒரு அந்த சைஸுக்கு அந்த ஸ்டைல் எல்லாமே கொண்டு வருவது தான் இந்த கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பிளஸ் F2. கண்ட்ரோல் பிளஸ் F2 வந்து பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்கறதுக்காண்டி, நம்ம இப்போ அந்த பேஜ் பிரிண்ட் கொடுத்தோம்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி தான் கண்ட்ரோல் பிளஸ் F2. கண்ட்ரோல் பிளஸ் F2 கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இதுதான் பிரிண்ட் ப்ரிவியூ. நம்ம டைப் பண்ணிருக்கிற பேஜ் இந்த பேஜ் தான். இந்த பேஜ் பிரிண்ட் கொடுக்குறது எப்படி இருக்குமோ அதை நம்ம பார்த்துக்கலாம், பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த கண்ட்ரோல் பிளஸ் F2 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ. நெக்ஸ்ட் வந்து F7 அப்படிங்கிற கீ, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த பீப்புளுங்கிறத வந்து தப்பா டைப் பண்ணிருக்கோம்னு வைங்க. இது வந்து ஸ்பெல்லிங் தப்பா இருக்கா? இப்போ தப்பா டைப் பண்ணிருக்கோம்னா வேற ஒன்றும் இல்லை. நீங்க செலக்ட் பண்ண கூட அவசியம் கிடையாது. சிம்பிளா F7 கொடுத்தாலே போதும். இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாவே செக் பண்ணிடும். இப்போ நான் F7 கொடுத்துருக்கேன். F7 கொடுத்தாலே பாத்தீங்களா எந்த இடத்துல தப்பா இருக்கோ அதை கரெக்டா காட்டிடும். இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாவே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மிஸ்பெல்ல இருக்கு, தப்பா இருக்குது, அதாவது ஸ்பெல்லிங் தப்பா இருக்குது, அதை காட்டிடும். அதை நீங்க சேஞ்ச் பண்ணா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்சுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கனாலே போதும். அப்படின்னா ஆட்டோ கரெக்ட் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கனாலும் போதும். ரெண்டுல எது கொடுத்தாலுமே சேஞ்ச் ஆயிரும். நான் ஆட்டோ கரெக்ட் கொடுத்துக்கிறேன், சேஞ்ச் ஆயிரும். கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா சேஞ்ச் ஆயிடுச்சு, பீப்புள்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. இது நீங்க ஒரு இடத்துல மிஸ்பெல் பண்ணாலும் பரவாயில்ல, நிறைய இடத்துல மிஸ்பெல் பண்ணாலும் பரவாயில்ல, நிறைய இடத்துல நீங்க தப்பா டைப் பண்ணியிருந்தாலுமே சிம்பிளா F7 கீ இந்த இருக்கு பார்த்தீங்களா, F7 கீ மட்டும் ப்ரெஸ் பண்ணாலே போதும். இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு 10-15 இடத்துல தப்பா டைப் பண்ணிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரொம்ப ஃபுல்லா தப்பா இல்லை, ஒரு வேர்டுல ஒரு லெட்டர் 2 லெட்டர் தப்பா டைப் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்க சரி பண்ணிக்கலாம். சிம்பிளா F7 ஒரு கீ மட்டும் கொடுத்தா போதும். நீங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்களோ எல்லாமே அதில் காட்டிடும். இப்போ பாருங்க, நான் உதாரணத்துக்கு இந்த ப்ரொமோஷன்ல ஒரு மிஸ்பெல் மாதிரி பண்ணி விடுறேன், தப்பா பண்ணி விடுறேன். இந்த பிசினஸ் இந்த இடத்துல ஒரு தப்பா பண்ணி விடுறேன். அப்புறம் அந்த டூரிசம் இந்த இடத்துலயும் ஒரு தப்பா பண்ணி விடுறேன். 3 இடத்துல இப்போ நான் தப்பா கொடுத்துருக்கேன். இதோட ஸ்பெல்லிங்லாம் தப்பா இருக்கு. இப்போ நான் F7 மட்டும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் தப்பா இருக்குல்ல, அதை காட்டும், அதை நம்ம சேஞ்சு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் இருக்கு பார்த்தீங்களா, பிசினஸ் தப்பா இருக்கு, அதை காட்டும், அதையும் நம்ம சேஞ்சுன்னு கொடுத்துட்றோம். அடுத்து இந்த டூரிசம் இருக்கு பார்த்தீங்களா, அதோட சஜஷனையும் காட்டும். டூரிசம்னு கொடுத்துக்கலாம், டூரிசம்ஸ்னு கொடுத்துக்கலாம், எது வேணாலும் அதை கிளிக் பண்ணிட்டு சேஞ்சுன்னு கொடுத்தோம்னா சேஞ்ச் ஆயிரும். நம்ம டூரிசம்லேயே கொடுத்துட்டு சேஞ்சுன்னு கொடுத்தோம்னா சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். இந்த F7 கீ அதுதான் யூஸ் ஆகும். அதுக்கு பேர் வந்து ஸ்பெல் செக் த செலக்ட் டெஸ்டர் ஹோல் டாக்குமெண்ட். ஹோல் டாக்குமெண்ட்லயுமே எந்தெந்த இடத்துல ஸ்பெல்லிங் தப்பா இருக்கும் அதெல்லாம் செக் பண்றதுக்காக தான் அந்த F7 கீ. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை யூஸ் பண்ணுங்க. F7 ஷார்ட்கட் கீ வந்து. அப்புறம் கண்ட்ரோல் S அப்படிங்கிறது சேவ் த சேஞ்சஸ் டு த டாக்குமெண்ட். இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்பதான் டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். டைப் பண்ண எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் பண்ண உடனே அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் S கொடுத்தாலும் சரி, கண்ட்ரோல் S கொடுத்தீங்கன்னாலும் சேவ் ஆகிடும், இல்லைன்னா F12 கொடுத்தீங்கன்னாலும் சேவ் ஆகிடும். F12 இருந்து எதுக்குன்னா சேவஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு. இப்போ நீங்க F12 கொடுத்தாச்சு, F12 கொடுத்தோடனே சேவஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். இது வந்து இப்போ நம்ம டைப் பண்ற டாக்குமெண்ட்டை எந்த இடத்துல சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ நம்ம டெஸ்க்டாப்ல சேவ் பண்றோம் அப்படின்னா டெஸ்க்டாப்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் நான் ஆல்ரெடி ஷார்ட்கட்ஸ்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது புதுசா ஒரு நேம் கொடுக்கணும் கூட நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணும் போதுமே ஃபர்ஸ்டே அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு நேம் கொடுத்து. அப்போதான் நீங்க ஒரு பவர் கட் வந்தாலோ எது வந்தாலோ அந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட வந்து எரஸ் ஆகாது. எரஸ் ஆகாம அந்த கண்டென்ட் வந்து அப்படியே ஃபுல்லா உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்டே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் எஸ்ங்கிறது அதுக்காக தான். இப்போ நீங்க இந்த டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, டேபர் காலத்துல பாதி டைப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பவர் கட் ஆயிடுச்சு, ஒரு சிஸ்டத்தில் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து லாஸ் ஆயிரும். அதனால அடிக்கடி இப்போ நீங்க இந்த இதுல வரைக்கும் ஒரு 4-5 லைன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் எஸ் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். அது மாதிரி அடிக்கடி கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க டைப் பண்ண அந்த டாக்குமெண்ட் சேவ் ஆகிட்டே வரும். அது நீங்க ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களோட டாக்குமெண்ட்டை ஏதாவது ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணி வைக்கணும். சேவ் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி நீங்க கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா அப்பப்போ சேவ் ஆகிட்டே வரும். நீங்க டைப் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பிளஸ் எஸ் கொடுத்துக்கோங்க. அதை அப்பப்போ நீங்க டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குதான் அந்த கண்ட்ரோல் எஸ் யூஸ் ஆகுது. கண்ட்ரோல் எஃப் வெறும் F12 இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த F12 வந்து சேவஸ் கொடுக்கறதுக்காண்டி. நீங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த டாக்குமெண்ட்டை வேற ஒரு இடத்துல கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு F12 கொடுத்துட்டு இப்போ நீங்க டைப் பண்ணி முடிச்சிட்டீங்க, இதே டாக்குமெண்ட்டை வேற ஒரு இடத்துல வேற ஒரு நேம் கொடுத்தும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் அந்த சேவஸ் ஆப்ஷன். F12 கொடுத்தானா வரும் அது. நெக்ஸ்ட் வந்து Alt பிளஸ் Shift பிளஸ் D. இது ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல நான் கர்சர் வச்சிருக்கிற இடத்துல
இன்னைக்கு உள்ள டேட் வேணும், கரண்ட் டேட் வேணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்யூம் டைப் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் டேட் டைப் பண்ண வேண்டி வரும். அப்படி இல்லைன்னா வேற ஒரு ஏதாவது டாக்குமெண்ட் டைப் பண்ணுறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு கரண்ட் டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் உட்காந்து டேட் எல்லாம் இப்படி டைப் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், ஒவ்வொரு நம்பராக டைப் பண்ண வேண்டாம். வெறுமனே அந்த சிம்பிளாக ஷார்ட்கட் கீ மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு டேட் அப்படியே டிஃபால்ட்டாக வந்துடும். அதுக்கு Alt Shift + D கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு டேட் கரெக்டாக வந்துச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோ. நான் இப்போ டைப் பண்ணவே இல்லை, உங்களுக்கு டேட் எதுவும் டைப் பண்ணல, சும்மா அந்த இதுதான், அந்த ஷார்ட்கட் கீ தான், Alt Shift + D. இந்த ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா டேட் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் அந்த Alt Shift Tங்கிறதும். அது வந்து இப்போ கரண்ட்ல உங்கள் லேப்டாப்ல இல்லை சிஸ்டத்தில் என்ன டைம் ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கோ அந்த டைம் வந்து உங்களுக்கு அப்படியே பேஸ்ட் ஆயிரும். கொடுக்குறேன் பாருங்க, Alt Shift + T கொடுத்தோம்னா 11:39 PM. அது வந்து இப்போ என்னோட லேப்டாப்ல உள்ள கரண்ட் டைம், அது அப்படியே இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். இது வந்து இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட் கீ தான். இது யாரும் மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக வேலை யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீஸ்லாம் இதெல்லாம். இதை விட நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்கு, ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, முக்கியம் இல்லை. இதுதான் ஜென்ரலாக அடிக்கடி யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீஸ்னா இதுதான். மற்றபடி நிறைய இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது மட்டும் கற்று வச்சுக்கோங்க. ரெகுலராக லேப்டாப் கம்ப்யூட்டர் டெய்லி கொஞ்ச நேரமாக ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதோட வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு நல்ல தகவலோட பார்க்கலாம். பை, see you, take care.